4 மாவட்டங்களை உள்ளடக்கிய தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையின் புதிய துணை இயக்குநர் அலுவலகத்தை நெல்லையில் சபாநாயகர் அப்பாவு திறந்து வைத்தார். நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய 4 மாவட்டங்களை உள்ளடக்கி நெல்லையை தலைமையிடமாக கொண்டு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையின் துணை இயக்குநர் அலுவலகம் அமைக்க வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டதை அடுத்து நெல்லையில் துணை இயக்குநர் அலுவலகம் அமைக்க முதலமைச்சர் உத்தரவிட்டிருந்தார். இந்நிலையில் நெல்லை புதிய பேருந்து நிலையம் அருகே துணை இயக்குநர் அலுவலகம் அமைக்கப்பட்டு அதன் திறப்பு விழா மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் தலைமையில் நடைபெற்றது. இதில் தமிழக சட்டப்பேரவை தலைவர் அப்பாவு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு துணை இயக்குநர் அலுவலகத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். பெண்களுக்கு உண்டான முக்கியத்துவத்தை காங்கிரஸ் கட்சி தருவது இல்லை என விஜயதரணி விமர்சித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயிலுக்கு இன்று வருகை தந்த விஜயதரணி செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர், சட்டமன்றத்தில் கூட காங்கிரஸ் கட்சியும் திமுகவும் இணைந்து கூட்டு சதிகள் செய்கிறார்கள் என்றார். மேலும் தொடர்ந்து பேசிய அவர், பெண்களுக்கு முக்கியத்துவம் இல்லாத ஒரு ஆட்சி தமிழகத்தில் திமுக நடத்தி வருகிறது என்று விமர்சித்து பேசினார். பொன்னாபுரம் அரசு மருத்துவமனைக்கு ஸ்கேன் இயந்திரத்தை அமைச்சர் கயல்விழி தொடங்கி வைத்தார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே உள்ள பொன்னாபுரம் அரசு மருத்துவமனைக்கு தினமும் ஏராளமான நோயாளிகள் வந்து சிகிச்சை பெற்று செல்கின்றனர். இந்நிலையில் இந்த மருத்துவமனைக்கு ஸ்கேன் இயந்திரம் வேண்டும் என்று அமைச்சர் கயல்விழியிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டது. அமைச்சரின் முயற்சியால் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில் CSR நிதியில் ரூபாய் 14 லட்சம் மதிப்பில் ஸ்கேன் இயந்திரம் வாங்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு அமைச்சர் கயல்விழி தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் தாராபுரம் ஊராட்சி ஒன்றிய தலைவர் SV செந்தில்குமார், ஊராட்சி ஒன்றிய குழு துணைத் தலைவர் சசிகுமார், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். திருக்கோயில்களில் உழவார பணி மேற்கொள்ளும் அடியார்களுக்கு தேவையான உழவார பணி உபகரணங்களை அமைச்சர் PK சேகர்பாபு வழங்கினார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு MK ஸ்டாலின் அவர்களின் வழிகாட்டுதலின்படி மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு PK சேகர்பாபு அவர்கள் இன்று சென்னை திருவான்மியூர் அருள்மிகு மந்தீஸ்வரர் திருக்கோயிலில் உழவார பணி மேற்கொள்ளும் அடியார்களுக்கு மண்வெட்டி, ஏணி, ஒட்டடை குச்சி, துடைப்பம் உள்ளிட்ட தூய்மை பொருட்களை வழங்கி உழவார பணிகளை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் இந்து சமய அறநிலையத்துறை சிறப்பு பணி அலுவலர் திரு J குமரகுருபரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.